இந்த காணொளியில் கோபம் என்ற உணர்வு எப்படி எங்களுடைய வாழ்வை அழிக்கும் என்பதை ஒரு ஜென் மாஸ்டருடைய கதையில் இருந்தும் பகவத்கீதையினுடைய படிப்பினையில் இருந்தும் நாங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல ஜென் மாஸ்டருடைய ஒரு கதை கோபத்தை பற்றி, இரண்டாவது பகவத்கீதை இந்த கோபத்தை பற்றி என்ன சொல்லுகின்றது என்று நம்ம பார்ப்போம். இரண்டையும் பார்க்கறதுக்கு முதல்ல பொதுவாக இந்த கோபம் என்றால் என்ன? கோபம் என்பது ஒரு உணர்வு, படைக்கப்பட்ட ஒரு உணர்வு. அது எல்லோரிடமும் இருக்கின்றது. அந்த கோபத்தினுடைய அதி உச்சம், அதுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கின்றது, சினம். கோபம் வேறு, சினம் என்பது வேறு. கோபம் பல நேரங்களில் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றது. அது கட்டுக்கடங்காமல் போகின்ற பொழுது சினமாக மாறும். சினமாக மாறுகின்ற பொழுது அது எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வரும். ஒரு தந்தையும் தாயும் பிள்ளையினுடைய வளர்ச்சிக்காக கோபப்படுவது ஒரு நல்ல விஷயம். அதனுடைய உச்சக்கட்டம் சினமாக மாறும். தன்னுடைய எதிரி அழிய வேண்டும் என்று நினைப்பது கோபம் அல்ல, அது சினம். கோபத்தை சரியாக பாவிக்கின்ற பொழுது அது ஒரு மனிதனுக்கு வளர்ச்சியை கொண்டு வரும். சினத்தின் உச்சத்துக்கு போனால் அது அழிவை கொண்டு வரும். சினம் பிடித்த ஆட்களை பார்த்திருப்பீர்கள். சினம் பிடித்தவர்கள் பல நேரங்களில் பைத்தியம் பிடித்தவர் போல செயல்படுவார்கள். சினம் பிடித்தால் ஏதாவது ஒன்றை போட்டு உடைப்பார்கள், அதாவது அழிப்பார்கள். சினம் வந்தால் அழிவு வரும் என்பது நியதி. தலைக்கணம் வந்தால் அழிவு வரும். இந்த கோபத்துக்கும் சினத்துக்கும் தலைக்கணத்துக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. நெருப்பு குச்சியை பற்றி சொல்லும்போது சொல்லுவார்கள், நெருப்பு குச்சியினுடைய தலைப்பகுதி பெருசாக இருக்கின்றது, அதனால் அது உராய்கின்ற பொழுது எரிந்து சாம்பலாகின்றது. ஒரு மனிதனுடைய தலை வீங்குகின்ற போது, அகங்காரம் அல்ல நான் என்று தலை பெருசாகின்ற பொழுது அது அழியப் போகின்றது, அவன் அழியப் போகின்றான் என்று சொல்லுவார்கள். அதனால தான் இந்த காணொளியில் கோபத்தை எப்படி அளவோடு கையாளுவது என்பதுதான் இந்த காணொளியுடைய பிரதானமான நோக்கம். ஒரு துறவி கடும் தபத்தில் இருந்தார். அப்போ அங்கே ஒரு அரசன் வந்தான். அந்த அரசன் அகங்காரத்தில் இருந்தான், நான் என்ற மமதையில் இருந்தான். அவன் அந்த ஆழ்ந்த தியானத்தில் இருந்த துறவியிடம் வந்து கேட்டான், நரகத்துக்கும் மோட்சத்துக்கும் என்ன வித்தியாசம், எனக்கு இப்போவே சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு அகங்காரத்தோடு துறவியை பார்த்து இந்த அரசன் கேட்டான். துறவி அரசனை பார்த்து சொன்னார், உன்னுடைய அகங்காரம், நான் என்ற மமதை, ஒரு மரியாதை இல்லாத தன்மை, எதிர்காலமே உமக்கு இல்லாத போது இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்குகின்றீர். உமக்கு ஏன் நான் பதில் சொல்ல வேண்டும்? நான் பதில் சொல்ல மாட்டேன், இங்கிருந்து போய்விடு அப்படி என்று சொல்லி துறவி சொல்லுகின்றார் அரசனிடம். இதை கேட்ட அரசனுக்கு கோபம்
உச்சிக்கு வந்து சினமாக மாறுகின்றது. வாளை உருவுகின்றான். அதை துறவியினுடைய தலையை நோக்கி ஓங்குகின்றான். அப்பொழுது துறவி சொன்னார், இதுதான் நரகம் என்றார். உடனே அரசனுக்கு புரிந்து விட்டது. கோபத்தின் உச்சக்கட்டம் சினம். இந்த சினத்தில் நான் செயல்படுகின்ற முறை நரகத்துக்கு ஒப்பானது. கோபம், சினம் நரகத்தினுடைய வாயில் என்பதை உடனே அரசன் புரிந்து கொண்டான் துறவியினுடைய வார்த்தையிலிருந்து. உடனே அவன் வாளை கீழே போட்டுவிட்டு துறவியினுடைய காலடியிலே நன்றியோடு அமர்ந்தான். அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஓடியது. அவனுடைய மன்னிப்பை துறவியும் ஏற்றுக்கொண்டார். அவன் ஆனந்தப்பட்டான். அப்பொழுது துறவி சொன்னார், இதுதான் மோட்சம் என்றார். ஒரு கோபத்தினாலே விளைவது நரகமும், ஒரு தாழ்ச்சியில் பிறப்பது மோட்சமும் என்று அந்த அரசனுக்கு கற்றுக் கொடுத்தார் துறவி. அவனும் அன்றிலிருந்து மனம் மாறினான். ஆகவே தான் இது ஒரு கதை. கோவப்பட்டால் என்ன, கோவப்படாவிட்டால் என்ன என்பதை பற்றி. பகவத்கீதை என்ன சொல்லுகின்றது என்று பார்த்தோம்னு சொன்னால், பகவத்கீதையில் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 56 பார்த்தால் இந்த கோபத்தை பற்றி சொல்லுகின்றது. துன்பத்தால் பாதிக்கப்படாத இன்ப ஆசைகளிலிருந்து விடுபட்டவர் மற்றும் பற்றுதல், பயம், கோபம் இல்லாதவர் நிலையான மனதுடைய முனிவர் என்று அழைக்கப்படுகின்றார். இதில் அந்த கோபத்தை பற்றி சொல்லுகின்றது. துன்பத்தால் பாதிக்கப்படாதவர், இன்ப ஆசைகளிலிருந்து விடுபட்டவர், பற்றில்லாதவர், பயமில்லாதவர், அதையும் தாண்டி கோபிக்காதவர் ஒரு முனிவர் என்று அழைக்கப்படுகின்றார் என்று பகவத்கீதை சொல்லுகின்றது. அதே போலதான் பகவத்கீதையினுடைய அத்தியாயம் 5 ஸ்லோகம் 26 என்ன சொல்லுன்னு சொன்னால், காமம் மற்றும் கோபத்தில் இருந்து விடுபட்டு சுயத்தை உணர்ந்தவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஆன்மீக ஆனந்தம் இருக்கின்றது. காமம் இல்லாதவர்கள், கோபத்தை வென்றவர்கள், இவர்கள் சுயத்தை உணர்ந்தவர்கள். அவர்களுக்கு இந்த வாழ்க்கையிலையும் மறு வாழ்க்கையிலையும் ஆன்மீக ஆனந்தம் இருக்கிறதுன்னு சொல்லி இன்னும் ஒரு ஸ்லோகத்தில் அந்த கோபத்தை பற்றி பகவத்கீதை கூறுகின்றது. அடுத்து பகவத்கீதையினுடைய அத்தியாயம் 16 ஸ்லோகம் 2 இப்படி சொல்லப்படுது. அகிம்சை, உண்மை, கோபம் இல்லாமை, துறவு, அமைதி, தவறுகளை கண்டறிதல் இல்லாமை, எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம், பேராசை இல்லாமை, மென்மை, அடக்கம் மற்றும் நிலையற்ற தன்மை இல்லாதது. தெய்வீக குணங்கொண்ட மனிதருடைய குணங்கள் இவைகள். அதை பார்த்தோம்னா அகிம்சையை பற்றி சொல்லுகின்றது, உண்மையை பற்றி சொல்லுகின்றது, கோபம் இல்லாமை அப்படி சொல்லுகின்றது, துறவை பற்றி சொல்லுகின்றது, அமைதியை பற்றி சொல்லுகின்றது, தவறுகளை சுட்டி காட்டாமல் இருப்பது அதை பற்றி சொல்லுகின்றது, எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் காட்ட வேண்டும் அப்படி சொல்லுகின்றது, பேராசை இல்லாமல் இருக்க வேண்டும் அதை பற்றி சொல்லுகின்றது, மென்மை, அடக்கம் மற்றும் நிலையற்ற தன்மை இல்லாதது. இவைகள் இல்லாத பொழுது தெய்வீக குணங்கொண்ட மனிதர்களாக நாங்கள் மாறுகிறோம் என்று சொல்லி இந்த பகவத்கீதையில் இன்னொரு அத்தியாயம் சொல்லுகின்றது. இதே 16ஆம் அத்தியாயம் ஸ்லோகம் 21 பார்த்தோம்னா, சுய அழிவு நரகத்துக்கு இட்டு செல்லும் 3 வாயில்கள் உள்ளன. காமம், கோபம்
மற்றும் பேராசை. இந்த மூன்றையும் கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவத்கீதை சொல்லுகின்றது. மூன்று வாயில்கள் உள்ளன. என்னத்துக்குன்னு சொன்னால் நரகத்துக்கு இட்டு செல்வதற்கு. அந்த மூன்று வாயில்களும் என்னென்னு பார்த்தோம் என்றால், ஒன்று காமம், இன்னொன்று கோபம், இன்னொன்று பேராசை. இந்த மூன்றையும் ஒரு மனுஷன் விடையில்லை என்று சொன்னால் அவன் நரகத்துக்கு விட்டு செல்லப்படுவான், அந்த அழிவுக்குள்ளே போவான் என்று சொல்லி அத்தியாயம் 16:21 ஸ்லோகம் பகவத்கீதை சொல்கின்றது. இந்த 5வது பார்த்தோம்னா அத்தியாயம் 2 ஸ்லோகம் 63 பகவத்கீதையில் பார்த்தோம்னா, கோபத்திலிருந்து மாயை வருகின்றது, மாயையிலிருந்து நினைவாற்றல் குழப்பம் ஏற்படுகின்றது, பின்னர் காரண இழப்பு ஏற்படுகின்றது, அதிலிருந்து முழு அழிவு ஏற்படுகின்றது. என்ன சொல்லணும்னு சொன்னால், கோபம்தான் ஒரு மாயைக்கு அடிப்படை. கோபம் இருந்தால் ஒரு மாயை டக்குன்னு உருவாயிடும். அந்த மாயையிலிருந்து பார்த்தோம்னா நினைவாற்றலில் குழப்பம் ஏற்படும். நாங்கள் நினைக்கிற காரியங்கள் ஒரு மாயை ஏற்படும், குழப்பம் ஏற்படும். அந்த இழப்புக்கு பின்னால் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய அழிவு வந்து சேரும். மொத்தத்தில் கோபம் பெரிய ஒரு அழிவுக்கு கொண்டு போய் விடும் என்று சொல்லி இது அத்தியாயம் 2 ஸ்லோகம் 63 கோபத்தை பற்றி சொல்லுகின்றது. அந்த மொத்தத்தில் அந்த பகவத்கீதை 5 விடயங்களை இதை சொல்லியிருக்கின்றது. ஆகவே தான் சில பேர் கோபத்தில் பெருமைப்படுவார்கள். கோபம்தான் தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மையம் என்று சொல்லுவார்கள். கோபத்தினால் நிறைய சாதித்தோம் அல்லது தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் யார் என்று சொல்லுவேன், நான் என்னை பற்றி தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி தங்களுடைய கோபத்தை முன்னே கொண்டு வருவார்கள். நான் என்ற அகங்காரத்தை முன்னே கொண்டு வருவார்கள். இவைகள் எல்லாமே ஒரு மனிதனை வாழ்வினுடைய அழிவுக்குத்தான் கொண்டு போகும் அப்படி என்று சொல்லி அந்த கதையும் சரி பகவத்கீதையும் சொல்லுகின்றது. ஆகவே தான் நீங்கள் எந்த மாதிரி கேட்குறத திருப்பி கேளுங்க. அதில் அழகாகவே எல்லாம் சொல்லப்படுகின்றது. எதை நம்ம பின்பற்ற வேண்டும், எதை நம்ம விட்டுவிட வேண்டும், ஒரு முழுமையான நிம்மதியான ஒரு ஆசீர்வாதமான வாழ்வுக்கு என்பதை சொல்லுகின்றது. ஆகவே தான் நம்ம எல்லோரும் கோபவாதிகளாக இருந்தால் கோபத்தை குறைத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அந்த கோபத்தையே நாங்கள் மறந்துவிட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இந்த கோபத்தை நாங்கள் மறந்து விட்டோம்னு சொன்னால், கோபத்தை நாங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி விட்டோம்னு சொன்னால் எப்பொழுதுமே வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, பகவத்கீதை சொல்லுகின்றது இம்மையில் ஆனந்தமும் முடிவில்லாத பேரின்ப ஆனந்தமும் அடுத்த வாழ்க்கையில் கிடைக்கும் என்று சொல்லி இந்த பகவத்கீதை சொல்லுகின்றது. எனவே நாங்களும் அந்த கோபத்தை இல்லாமல் செய்து கொள்ளுவோம். நன்றி.